திரு தினேஷ் ரோடி, தூத்துக்குடி மாவட்ட இளைஞரணி தலைவர். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு. பாஜகவிலிருந்து நம்முடன் இன்று இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்ககிட்ட கேட்பதற்கு நிறைய கேள்வி இருக்கு. இருந்தாலும் இன்றைய ஒரு ஹாட் டாபிக்கான செங்கோலில் இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த செங்கோல் ஆதீனங்களை கூப்பிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்துல நிறுவிய போது வாழ்த்தாத வாய்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இன்று ஆரம்பிச்ச உடனேயே அந்த செங்கோலை அகற்ற வேண்டும் அப்படின்னு சமாஜ்வாதி எம்பி சொல்றாரு. திமுக மௌனம் காப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன் வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல இந்த செங்கோல் அப்படிங்கிற விஷயம் ஏதோ பிரதமர் மோடி அவர்களுக்கு நேரடியா இங்கிருந்து முதலே நேரா போய் ஆதீனங்கள் கொடுத்த விஷயம் கிடையாது. ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ அந்த சுதந்திரத்தின் வெளிப்பாடு, அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் பவரை எப்படி காட்டுறது அப்படிங்கிறதுக்காக பல பெரியவர்கள் இந்த இந்த செங்கோல் நீங்க வாங்கிக்கிறது மூலமா டிரான்ஸ்பர் ஆஃப் பவரை நம்ம உறுதி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வாக்கிங் ஸ்டிக் அப்படின்னு சொல்லி அவரோட ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய இதுல மியூசியத்துல வச்சு பாதுகாத்துட்டு இருந்தாங்களே தவிர அந்த செங்கோலுக்கான உரிய மரியாதையை கொடுக்காம தான் இவ்வளவு வருஷங்கள் அது முடக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழக மக்கள் மீதும் தமிழ்நாட்டு மீதும் அவருடைய அன்பு பாசம் அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் பல விஷயங்கள்ல. அதனுடைய ஒரு வெளிப்பாடா இந்த கலாச்சார பிணைப்பை ஒரு பார்லிமெண்ட்ல, அதுவும் ஒரு பிரசிடென்ட்டோ அவங்க பதவி ஏற்று வைக்கிறதுக்காக உரை வரும்போது அந்த செங்கோலோட முன்னாடி அந்த ஒரு வீர நடை போட்டு அந்த விஷயங்கள் மரபு விஷயங்கள் நடக்கும்போது ஒவ்வொரு தமிழருக்கும் அது இன்னைக்கும் ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நாங்க பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் மிகவும் துரதிருஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்க பேசலாம், உத்தரப்பிரதேசல இருந்து அந்த வெளி மாநிலங்கள்ல இருந்து செங்கோலை நீங்க அகற்றணும் அப்படிங்கிறத சார் நீங்க பேசுங்க, எனக்கு தெரியுது. அதாவது இப்போ மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் விமர்சிக்கிறாங்க, எதுக்காக பார்லிமெண்ட்ல ஒரு தமிழர்களுடைய அடையாளத்தை நீங்க இங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்றத விமர்சிக்கலாம். ஏன்னா நம்ம மாநிலத்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே, ஏன் தமிழர் மட்டும் அப்படி கொண்டாடுறாங்க, தமிழ்நாட்டு பொருளை மட்டும் இப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி மற்ற மாநிலங்களுக்கு இருக்கலாம். இது இயற்கையானது. அந்த மாதிரி இப்போ தொடர்ந்து தமிழக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறதுக்காக தான் இங்க இருந்து நம்ம ஒரு 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை நம்ம அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த 40 பேரும் எதையுமே ஒரு சாதாரண கண்டனத்தை கூட அவங்க பதிவு பண்ணல. சும்மா போய் அங்க போய் உட்கார்ந்து அவங்க கை தட்டிட்டு வராங்க, பெஜ்ஜை தைச்சிட்டு வராங்க அப்படிங்கும் போது இது நிச்சயமா தமிழர்களுடைய ஒவ்வொருத்தருடைய உணர்வும் இதுல புண்பட்டு இருக்குது. 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுக்கான கண்டனத்தை முதல்ல பார்லிமெண்ட்லயே பதிவு செஞ்சிருக்கணும். இதுதான் இங்க உள்ள ஒவ்வொரு தமிழர்களுடைய எண்ணம். சார், தற்போது சீமான் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல ஒரு அதிரடியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இதுவரைக்கும் தனித்து நிற்பதுதான் என்னுடைய பலம்னு சொன்ன சீமான் அவர்கள் 2011 நான் ஜெயலலிதாவை ஆதரிச்சேன், என்னுடைய தொப்புள் கொடி சொந்தங்கள்லாம் கொன்று குவிக்கப்பட்ட போது நான் இவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணேன், காங்கிரஸ்க்கு எதிராகன்னு சொல்றாரு. அதனால அதிமுக நீங்க தேர்தலை சந்திக்காட்டியும் அதிமுக தேமுதிக எங்களுக்கு ஆதரவை தாருங்க, உங்க பிள்ளைகளா நினைத்து எங்களை இங்க இது பண்ண விடுங்க அப்படின்னு சொல்றாரு. தேர்தல் நின்று ஜெயிக்க வைங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. 2026 குறித்து பின்னர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு.
எப்பவுமே தமிழ் தேசியம் பேசும் சீமான் திடீரென திராவிட கட்சிக்குள் அடைக்கலம் தேடுவது ஏன் சார்? அதாவது இப்பதான் வந்து அவரு வந்து அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சீமான் அவர்களுக்கு. ஏன்னா தொடர்ந்து போன எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா கட்சி நம்ம இந்த 2024 பாராளுமன்ற எலெக்ஷன்ல கூட்டணி அமைச்சு போட்டியிட்டப்போ கூட அவரு நாங்க ஒத்தையா நிக்கிறோம், நீங்க வந்து கூட்டணியா நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. பட் இன்னைக்கு அவருடைய வெளிப்பாடு ஒரு அரசியல் முதிர்ச்சி தெரியறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு களத்துல அரசியல் களத்துல வெற்றி அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா அதுக்கு கூட்டணி வந்து ஒரு ஒரு தேவையான விஷயமா இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு நாள் அவரும் வந்து பாவம் தனியாவே நின்று தம்பிகளை பழி கொடுத்து தம்பிகளும் எவ்வளவு நாள் வந்து கஷ்டப்பட்டு களத்துல தனியா சண்டை போட்டு நிற்பாங்க. அவருக்கு அந்த யதார்த்தத்தை புரிஞ்சிருக்கிறாரு. இறங்கி வந்து ஒரு திராவிட கட்சி அதிமுக கூட வந்து கூட்டணி. இன்னைக்கு அதிமுக நிலைமையும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர்களுக்கும் வேற வழி இல்லை. யாரு வந்தாலும் யாராவது வந்து நம்ம கூட கூட்டணி வச்சு நம்மள 2026 காப்பாத்திட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடாதான் விஜய் எப்போ அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரு, அவரு கூட எப்போ கூட்டணி பேசலாம், சீமான் எப்போ வருவாங்க அவங்க கூட கூட்டணி பேசலாங்கிற ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. இது அதிமுகவோட பலவீனமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா சீமான் அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. ஏன்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஒரு கட்டுக்கோப்பா இந்த இயக்கத்தை காப்பாற்றி வச்சிருந்தாங்க, கட்டுக்கோப்பா வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு சாதாரண ஒரு எஸ்டிபிஐ கட்சியோட போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது, இப்ப சீமான் கட்சியோட போய் நடத்துறது, கட்சியே ஆரம்பிப்பாங்களா இல்லையான்னு தெரியாதவங்க கூட போய் கூட்டணி வைக்க வருவாங்களான்னு சொல்லி கேட்டு ஏங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அந்த கட்சிக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டுங்க. ஒரு ஒரு அந்த கட்சிக்கு இதுக்கு முன்னாடி இருந்த 2 லீடர்களாக கூட இருக்கட்டும், அவங்க 2 பேருமே வந்து எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன்ஸ் எடுத்து ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்ஸ் நடத்த ஒரு லீடர்ஸ். அவங்களுடைய பார்ட்டியில இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் போது எனக்கு பரிதாபமான நிலைமையாதான் தெரியுது. சார், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பற்றி நாம் பேசும்போது அங்கிருந்து 90 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் கருணாபுரம், கள்ளக்குறிச்சியை நம்ம மறக்கவே முடியாது. இந்த சாராய மரணங்கள் சொல்லுவது என்ன? நீங்க எவ்வளவுதான் இதற்கு முன்னாடி 1 வருடம் முன்னாடி மரக்காணம் விழுப்புரத்துல நம்ம பார்த்தா கூட 40க்கு 40 அள்ளி கொடுத்தது தமிழ்நாடு. சோ இந்த இடத்துல மீண்டும் ஒரு இடைத்தேர்தல்ல திமுக தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டுமா, இல்ல மக்கள் இந்த கருணாபுரத்தை மனசுல வச்சுப்பாங்களா சார்? மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களால மக்கள் வந்து மாறிடுவாங்க அப்படிங்கிறது வந்து கிடையாதுன்னா, அந்த விஷயத்தால பாதிக்கப்பட்ட குடும்பம்ங்கிறது இப்போ வந்து ஒரு 60 குடும்பம் இருக்குதுன்னா அந்த 60 குடும்பம் அவங்களோட சார்ந்த குடும்பங்கள் தான் நேரடியா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால எல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த ஒரு இன்சிடென்ட்னால அப்படியே தலைகீழ மாறிடுவாங்களா தமிழக மக்கள் அப்படிங்கிறது பார்த்தா அது நிச்சயமா கஷ்டமான விஷயம்தான். 2வது, இயற்கையாவே இடைத்தேர்தல் வந்தது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்களுடைய முழு ஆட்சி பலத்தையும் எல்லா அமைச்சர்களையும் தொகுதியில இறக்கி விடுவாங்க. அவங்க இந்த போன தடவை ஈரோடு இடைத்தேர்தல்ல நம்ம பார்த்தோம், பட்டியல அடைச்சு வச்சு அவங்களுக்கு வேலைக்கு வந்து ஆட்டுக்கறி இந்த மாதிரி சமைச்சு கொடுத்து நீங்க இங்க இருங்க, ஓட்டு கூட எதிர்கட்சிகள் கேட்கக்கூடாதுங்கிற அளவுல ஒரு சர்வாதிகாரியா வந்து ஏற்கனவே ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்த மாதிரி அவர் ஒரு சர்வாதிகாரியா மாறிட்டாரு. அதனால இந்த தேர்தல்ல மட்டும் ஒரு நியாயமான நடைமுறை நடக்கும், அதுல வந்து மக்கள் வந்து சிந்திச்சு வாக்களிக்கிறதுக்கான இடம் இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரியல. அவங்க ரொம்ப சகஜமா, ஏன்னா அது தெரிஞ்சிருந்தா டிஎம்கேவோட அவங்களோட விஷயத்துல அவங்களோட தலைவர்கள் மத்தியில ஒரு கலக்கம் தெரிஞ்சிருக்கும். இப்போ சட்டமன்றம் நடந்துட்டு இருக்குது, நீங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம உள்ள ஜாலியா வந்து இன்னும் வந்து மாமன்னான்னு சொல்லி ஸ்டாலினை போற்றுறது, அப்புறம் உதயநிதியை வந்து பாராட்டி பேசுறது, உதயநிதி அவரோட ஃப்ரெண்டை பாராட்டி பேசுறது, இப்படின்னு ஒரே மாத்தி அதுவும் உள்ள எதிர்கட்சிகள் வேற இல்ல, இவங்களும் வெளிநடப்பு பண்ணி இப்போ உண்ணாவிரதத்துல இருக்கிறாங்கிறதுனால ஒரே குதூகலமா தான் வந்து சட்டசபையை நடத்திட்டு இருக்கிறாங்களே தவிர
இந்த ஒரு 65 பேர் செத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் கூட அங்க உள்ள சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற தலைவர்கள் யாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால மக்கள் என்னைக்கு வந்து அவங்க வந்து மாற்றி சிந்திச்சு ஒரு ஒரு நேர்மையான அரசு அமையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் ஒரு உண்மையான மாற்றம் அமையும். இவ்வளவு நாள் இத்தனை வருட காலம் மக்கள் வந்து ஏடிஎம்கேக்கு போட்டோம், மாத்தி அவங்களுக்கு மேல அதிருப்தி இருந்தா டிஎம்கேக்கு போட்டோம், டிஎம்கே மேல அதிருப்தி இருந்தா ஏடிஎம்கேக்கு போட்டோம், மாத்தி மாத்தி அந்த பழக்கத்தை வந்து பழக்கத்திலே இருந்துட்டாங்க. ஆனா இந்த முறை 2024 ஒரு டைரக்ஷன் வந்து எங்க தலைவர் சொன்ன மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்குது. ஏன்னா இனி வரக்கூடிய தேர்தல்கள் அதே மாதிரி ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேன்னு இருக்காது. நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி என்டிஏ அலையன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது 24 எலெக்ஷன்ஸ்ல ப்ரூவ் ஆயிருக்குது. நிறைய இடங்கள்ல வந்து 3வது இடத்துக்கு ஏடிஎம்கே தள்ளி இருக்கிறாங்க. சில இடங்கள்ல வந்து 4வது இடம் கூட ஏடிஎம்கே போயிருக்கிற பரிதாபமான நிலைமைகள்லாம் இருக்கு. பிஜேபி நிறைய இடங்கள்ல 3வது இடம் வந்திருக்குது அப்படிங்கறத நம்ம சொன்னாலும் கூட பிஜேபி இழக்கிறதுக்கு என்ன இருந்தது? தமிழ்நாட்டுல இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை பிஜேபிக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு 12 இடங்கள்ல வந்து 2வது இடம் வந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியா வந்து பாரதிய ஜனதா கட்சியில பாக்குறோம். ஆனா இன்னைக்கு ஏடிஎம்கேவோட நிலைமை வந்து பல தொகுதிகளில் வந்து 3வது இடம் 4வது இடம் போயிருக்கும் போது அதோட லீடர்ஸ் மத்தியில வந்து ஒரு வேக்கப் காலா இந்த 24 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மூலமா அவங்களுடைய கட்சியை சரியான டைரக்ஷன்ல எடுத்துட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நிச்சயமா 2026 பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ரோலா இருக்கும். சார், நீங்க பேசும்போது சொல்றீங்க சட்டசபையில வந்து ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன சார், இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே இருக்கு அப்படிங்கிற ரீதியில் பாராளுமன்றத்துல இவங்க பேசும்போது தமிழ்நாடுங்கிற வார்த்தையை குறைவா உபயோகப்படுத்தியிருக்காங்க. உதயநிதி வாழ்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அண்ணா, கலைஞர், கருணாநிதி அவங்களெல்லாம் கூட சொல்லுங்க கட்சியை வளர்த்தாங்க, உதயநிதி என்ன செஞ்சாரு அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசுல எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல அவங்க தமிழ்நாடுன்னு யூஸ் பண்ணது கூட தமிழ்நாட்டின் எதிர்காலம் உதயநிதின்னு சொல்றதுக்காக தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பார்க்கப்படுது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ நீங்களே உங்களையே அறியாம நீங்க சொல்றீங்க பாருங்க. இப்போ வந்து கலைஞரையும் அண்ணாவையும் புகழ்ந்தா கூட பரவாயில்ல, இவரை ஏங்க புகழ்றீங்க? அவங்களுமே என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. இன்னைக்கு நம்ம உதயநிதியை புகழும் போது ஐயோ இதுக்கு நீங்க அண்ணாவையும் கலைஞரையுமே நீ புகழ்ந்துக்கலாங்கிற கூடிய சிச்சுவேஷனுக்கு நம்மளே தள்ளப்பட்டுட்டோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இதுல வந்து அது வந்து நமக்கு புதுசும் கிடையாது இல்லைங்க. ஏன்னா நம்ம புது விஷயமா இருந்தது அப்படின்னா நம்ம அதை பத்தி டிபேட் பண்ணலாம். பட் திமுகல இருக்கக்கூடிய தலைவர்கள் கொத்தடிமைகள் காலங்காலமா இன்னும் அடுத்து இன்ப நிதி கூடி சீக்கிரத்துல நீங்க வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்களோட என்ட்ரி நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்கிறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து தலைமை ஏற்றிருக்கிறார். பட் உதயநிதிக்கு அவ்வளோலாம் வருஷம் ஆகல, ரொம்ப சீக்கிரமாவே உள்ள வந்துட்டார். இதை விட ஸ்பீடா வந்து அடுத்து இன்ப நிதி வருவார். ஏற்கனவே அவருக்கு அரங்கேற்றம் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு மாநாட்டுல, இளைஞரணி மாநாட்டுல அவருக்கான அரங்கேற்றம் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் அவரும் வந்து முதலமைச்சர் நான் தான் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து நிற்பார், துணை முதல்வராக இருப்பார், எல்லாம் செய்வாங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்பவுமே அவர் வந்து அவருக்கு அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாதிரி அவருக்கான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருப்பாரு. இது காலங்காலமா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இது புதுசா ஏதோ பண்ணாங்கிறத நான் பார்க்கல. எனக்கு என்னன்னா ஒரு பெரிய தொழில் ஒரு தொழில் செஞ்சு இந்திய அளவுல ஒரு பெயர் தெரிகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆளு வந்து தயாநிதி மாறன் போன்ற தொழிலதிபர்கள் கூட உதயநிதி பேரை சொல்லி கேவலப்பட்டு தான் வந்து அவங்க தொழில் செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தொழில் செய்யறவங்களுடைய நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமான நிலைமையா இருக்குது. ஏன்னா உதயநிதி வாழ்கன்னு சொன்னாதான் நீங்க இங்க தொழில் தொடங்க முடியும், இங்க தொழில் பண்ண முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில படம் எடுக்கணும், படம் ரிலீஸ் ஆகணும்னா உதயநிதி காலில் வந்து விழுகணும். வேற கட்சிகளை பத்தி ஏதாவது ஒரு சம்பவம் நார்த் இந்தியால நடந்துச்சுன்னா உடனே பாரதிய ஜனதா கட்சியை பத்தி எதிர்த்து ஒரு ட்விட் போடணும், 4 பக்கம் அறிக்கை கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கிற ஹீரோஸ் பண்ணாதான் அவங்க அடுத்து அவங்களோட படமே ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. அது வந்து நிச்சயமா அது வருந்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்.
மக்கள் அதுக்கடுத்து அந்த இண்டஸ்ட்ரியில பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வரும். எவ்வளவு நாள் நீங்க வந்து சர்வாதிகாரி ஆட்சியை வந்து கொஞ்ச நாளைக்கு அது வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு டைம் வரும்போது அந்த அவர்ஷம் வரும்போது நம்ம வந்து ஒரு சிறைப்பட்டிருக்கோம். எல்லாரும் வந்து பறவைகளா பறக்க வேண்டிய காலத்துல எல்லாத்துக்குமே நம்ம வந்து இவங்களை நம்பியே இருக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த மாற்றம் தன்னால நடக்கும். சார், முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை டிஜிபிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இடி மணல் குவாரி சம்பந்தமாக அதிகமாக மணல் அள்ளப்பட்டது, அதுவுமே இந்த ஆள் இல்லாத ட்ரோன்கள்னு சொல்லப்படுற கேமராக்கள் மூலமா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் நாங்க இந்த லெட்டர் எழுதுறோம்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு லெட்டர் எழுதுறாங்க, விளக்கம் அளிக்க கேக்குறாங்க. இது வந்து புதுசா இருக்கே தமிழ்நாட்டுக்கு. அதாவது தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா அயோக்கியத்தனத்துக்கும், எல்லா கிரிமினல் தனத்துக்கும், எல்லா திருட்டுத்தனத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதே காவல்துறையை வச்சுதான். நீங்க அந்த காவல்துறையை தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி முடியும்? ஒரு இங்க இருந்து மணல் கடத்திட்டு போறாங்க, இயற்கையா நமக்கு இருக்கக்கூடிய கல்லு மணல் எல்லாத்தையும் கடத்திட்டு போறது எல்லாம் வெளி ஸ்டேட்டுக்கு கடத்திட்டு போறாங்க. அங்க சல்யூட் அடிச்சு வண்டி அமுச்சு விடுறது யாரு? நம்மளோட காவல்துறை தான். அதே மாதிரி அழுற இடத்துல ஒருவேளை ஒரு சில இடங்கள்ல நேர்மையான பிஓ அதிகாரிகளோ ஆர்ஐ அதிகாரிகளோ இருந்தாங்க அப்படின்னா உடனே அவங்கள கொல்றது, வெட்டி கொல்றது, அந்த சம்பவங்களும் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதுலயும் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் பாகுபாடு இல்லாம இருக்காங்க. ஆனா அதை பத்தி எந்தவித கேள்வியும் இங்க எழாது. ஆனா நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆட்சியை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வந்து காவல்துறையை வச்சு, ஏன்னா பல இடங்கள்ல ஒரு வெடி போடுறாங்க. ஒரு சின்ன உதாரணம், இங்க கோயில்பட்டி பக்கமே வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து குவாரிக்கு யூஸ் பண்ற வெடி மருந்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்த நம்ம மேலேயும் நம்மளோட இளைஞர் நிர்வாகிகள் எல்லார் மேலேயுமே எஃப்ஐஆரை போட்டு அந்த வெடி மருந்தை பயன்படுத்தின கம்பெனிக்கு இவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எங்க இவங்க போராட்டம் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்களோன்னு அவசரமா உங்களை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ற அளவுல கொண்டு போறாங்க. வயசான ஆட்களை கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து திட்டமிட்டு இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், கமிஷன் அவங்களுக்கு கரெக்டா நீங்க கொடுத்துடணும். கமிஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சகல வசதிகள் தமிழ்நாட்டுல வேணும்னாலும் அவங்களே செஞ்சு தருவாங்க. இந்த சாராயம் காய்ச்சினது கூட எல்லாரும் என்ன அக்யூஸ் பண்றாங்கன்னா, காவல்துறைக்கு தெரிஞ்சேதான் வந்து இந்த கள்ள சாராயம் தெரிஞ்சுங்கிறத தாண்டி அவங்களுடைய சப்போர்ட்ல, அவங்களுடைய செக்யூரிட்டியில தான். நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரும் போய் வந்து இங்க கள்ளசாராயம் காய்ச்சுறான், இங்க ஒருத்தன் கள்ளசாராயம் காய்ச்சுறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல போய் நீங்க விசாரிச்சு பாருங்க. குறைஞ்சது ஒரு 20 பேர் மேலேயாவது இவங்க வேணுகிட்டே பொய் வழக்கு போட்டிருப்பாங்க. அவன் இங்க சாராயம் ஒருத்தன் காய்ச்சறான் சார், ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு போய் கேட்க போனவன் மேல அவனை வந்து துன்புறுத்தினாங்க, அவனை போய் அடிக்க போனாங்க அப்படின்னு சொல்லி இவன் மேலேயே 4 கேஸ போட்டு கோர்ட்டுக்கு போன அலைய விட்டுருப்பாங்க. இது வந்து காலங்காலமா வந்து காவல்துறையை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் சமூக விரோதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு, கமிஷனை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுல நான் வந்து சின்ன லாஜிக் மேடம், எத்தனையோ பேர் சாகுறாங்க. வந்து ஒன்றும் இல்லை, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல இப்ப 2 நாளைக்கு முன்னாடி முக்காணி பக்கத்துல ஒரு 3 பெண்கள் வந்து தண்ணி குடத்துல தண்ணி ரோட்டுக்கு சைட்ல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு கார் வந்து மோதி அவங்க வந்து இறக்குறாங்க. அவங்க குடும்பத்துக்கு வந்து 3 லட்சம் ரூபா வந்து நிவாரணம் கொடுக்குறாராம். ஆனா கள்ளசாராயம் குடிச்சு செத்தவன் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா நிவாரணமா? இது என்ன கான்செப்ட்? நாங்க ஒத்துக்கிறோம் மேடம். அவங்க ரொம்ப ஏழ்மையான இதுல இருக்கிறாங்க. அவங்க குடும்பம் வந்து அவங்கள நம்பி இருந்தது, இறந்துட்டாங்க. அந்த குடும்பம் வந்து பிழைக்கணும். இது எல்லா ஆர்குமெண்ட்டையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா கள்ளச்சாராயம் குடிச்ச குடும்பம் வந்து 10 லட்சம் ரூபா வாங்கிட்டு அவங்க ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்காங்க. ஒரு தெருவுல ரோட்டுக்கு முக்குல வந்து தண்ணி குடம் பிடிச்சிக்கிட்டு இருந்த பெண்கள் வந்து என்ன மாளிகை வீட்டுல இருந்தா வந்து தண்ணி குடம் பிடிச்சாங்க. அவங்க வீட்டுக்கு 3 லட்சம் ரூபா இழப்பீடு. என்ன இது அரசாங்கம்? ஒரு அரசாங்கம் வந்து இதோடைய அர்த்தம் என்ன? கள்ளச்சாராயம் குடிக்கிறத மட்டும் யாரும் நிப்பாட்டிடாதீங்க. உங்களுக்கு அரசாங்கம் எல்லா வகையிலையும் துணை இருக்கிறோம்.
நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சாதான் எங்களுக்கு அதுல இருந்து வருமானம் வரும், எங்களுக்கு எங்க அமைச்சர்களுக்கு எல்லாம் அதுல வருமானம் வரும், எம்எல்ஏக்கு வருமானம் வரும். திருப்பி நாங்க 40க்கு 40 ஜெயிச்சு இப்படி போஸ்டர் 40க்கு 40 நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம் சொல்லி போஸ்டர் ஓட்ட முடியும். அதனால நீங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறத மட்டும் தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. உங்களுக்கு தேவையான ஊக்கத்தொகை, உங்களுக்கு தேவையான இழப்பீடு எல்லாத்தையும் கவர்மெண்ட் பார்த்துக்கும் அப்படிங்கிற அளவுல இந்த ஆட்சி. இதுக்கு வந்து இன்னைக்கு புதுசா வேற ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன், ஏதோ திராவிடன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவரோட திராவிடன் மாடல்னு சொல்லி ஸ்டாலின் ஓட்டிட்டாரு. இப்ப அடுத்து திராவிடன் அப்படிங்கிற புது கான்செப்டை கொண்டு வந்து இப்ப இவரு அல்காரிதம் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு இவரு தலைமையில ஓட்டணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து இன்னைக்குல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி புதுசா இவங்க பேர் வைக்கிறதுலதான் வந்து பிஸியா இருக்காங்களே தவிர, சாதாரண பாமர மக்கள் அவங்க பாதிக்கிறாங்களே, அவங்க வீட்டுல உள்ள அந்த 2 பிள்ளைங்க இறந்து போயிருக்கிறாங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு துளி கூட இல்லை. நான் அடிச்சு சொல்றேன் மேடம், இந்த 65 பேருடைய மரணம் நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்தை சும்மா இருக்க விடாது. அதுக்கான சரியான பாடம் வந்து 2026ல நிச்சயமா நடக்கும். சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 10 வருடங்கள் தொடர்ந்து பாரத பிரதமரின் நல்லாட்சி, எவ்வளவோ திட்டங்கள் செஞ்சாலும் ஒரு ஆன்டி இன்கியூபன்சி இருக்கும் என்ற நிலையை தாண்டி 99 சீட்டு தாங்க வாங்கியிருக்கோம். ஆனாலும் நான் தான் எதிர்கட்சி தலைவர்னு காங்கிரசினுடைய ராகுல் எதிர்கட்சி தலைவராக அங்கு பாராளுமன்றத்தில் நிற்க எந்த மாதிரியான சவால்கள் காத்திருக்கிறது? சவால்கள் இதுல என்ன இருக்குது, அதாவது நம்ம கூட்டணி ஆட்சி இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி நடத்தினதே கிடையாது அப்படின்னா அதை பத்தி வருத்தப்படலாம். இதை விட கம்மியான நம்பர்ஸ் இருந்தப்பவும் கூட ரொம்ப சிறப்பான கூட்டணி ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி தலைமையில நம்ம நடத்தி இருக்கிறோம். சரி, இப்ப இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து இவங்க வந்து திரு நாயுடு அவர்கள் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் எப்போ வேணா மாறிடுவாரு, நிதிஷ்குமார் எப்போ வேணா மாறிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படம் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம என்ன பார்த்தோம், கூட்டம் மீட்டிங் நடக்கும்போது நிதிஷ்குமார் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கான ஒரு இணக்கமான, நான் வந்து பாருங்க அவங்க எங்க காலில் தான் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு இணக்கமான ஒரு தலைவர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதை நம்ம பார்க்கணும். அது அவ்வளவு என்ன ஒரு இணக்கம் இருந்தா அவர் ஒரு உச்சகட்ட நிலையில இருக்கிறார். நிதிஷ் வந்து இன்னைக்கு அவர் நினைச்சா என்னன்னாலும் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது அவர் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த மெசேஜ் என்ன அப்படின்னா, நான் நரேந்திர மோடி அவர்களோட இறுதி வரைக்கும் நான் உறுதியா இருப்பேன் அப்படிங்கறத அவர் கொடுத்திருக்கிற மெசேஜ். அதுவும் இல்லாம எந்த டிமாண்ட் இல்லாம நாங்க வந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த தொடர்ந்து இந்த எதிர்கட்சிகள், இந்த காங்கிரஸ், இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா அடியோடு காங்கிரஸ் இந்த நாட்டுல இருந்து வந்து அகற்றப்படும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்து திருப்பி இப்போ வந்து ஒரு 10-20 சீட்டு கூட வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு தலைகால் புரியல. ஐயோ நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வந்து நாங்க ஆட்சி அமைக்க போறோம், நீங்க சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் நீங்க எல்லாம் எங்க கூட வந்தீங்கன்னா நாங்க ஆட்சி அமைச்சிருவோம். அவங்க எல்லாம் வந்தா கூட இவங்களால ஆட்சி அமைக்க முடியாது. காமெடி என்னன்னா அவங்க எல்லாம் வந்தா கூட இவங்களால ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை தான். ஆனா அப்படி இருந்து நம்ம எல்லாம் பார்த்தோம், டி.கே. சிவகுமாரை வச்சு திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் டெல்லிக்கு பிளைட் போகும்போது நடுவில் நிப்பாட்டி வச்சு பேரம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் கூட வந்து காமெடியா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ராகுல் காந்தியும் இப்போ வந்து ஒரு எதிர்கட்சி டான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி போற்றப்படணும்னு நினைக்கிறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் கூட நம்ம பார்லிமெண்ட்ல சபாநாயகருக்கு வந்து இது கொடுத்துட்டு கை கொடுத்துட்டு வர்ற அந்த வீடியோ கூட நம்ம போட்டிருந்தாங்க, எல்லாம் பார்த்தோம். அவரா பேசிட்டு இறங்கிட்டு வந்துட்டாரு. கீழே இருக்கிற எல்லா எம்பிஸ் எல்லாம் நீங்க வந்து போய் ஒரு கை கொடுத்துட்டு வாங்க, அது அப்படின்னாதான் வீடியோக்கு நல்லா வரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் திருப்பி மேல போய் கை கொடுத்துட்டு பின்னாடி இருந்த டவாரிக்கும் கை கொடுத்துட்டு சந்தோஷம் சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமா எல்லாத்தையும் வந்து நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஒவ்வொருத்தரா பின்னாடி இருந்து சொல்றதான் செய்யக்கூடிய தலைவரா வந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இவருக்கு மன்மோகன் சிங்கே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்து மக்கள் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தியை பார்த்ததுக்கு அப்புறம் மன்மோகன் சிங் எந்த அளவுக்கு வந்து உண்மையா சோனியா காந்தி அவர்கள் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு தலையாட்டிட்டு ஒரு ரோபோட் மாதிரி இருந்தாரு அப்படிங்கிறது நம்ம விமர்சனத்துக்குள்ள இருந்தது. பட் அதை விட ஒரு தலையாற்றக்கூடிய ஒரு தலைவராக தான் ராகுல் காந்தி இருக்கிறதா நான் பாக்குறேன். ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார்.
சந்தோஷம், ரொம்ப நன்றி.